அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் நான் வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம மகாபாரத கதைகளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 பருவங்கள் இருக்குது. அதில் நம்ம இப்போ ஆதி பருவம் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆதி பருவத்தில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னா 46 வீடியோஸ் வரைக்கும் 46 பகுதி வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் ஆதி பருவம் 47 பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மகாபாரத கதைகளை கேட்குறதுக்கு வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய கதைகள் நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதையில் எதுவும் கதை வாசிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி எதுவும் வாசிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். அது மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். இது புராணங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஏன்னா மிகப்பெரிய புராணங்களில் இதுவும் ஒன்று மகாபாரதம்ன்றது. இதை வாசிக்கிறது கேட்குறது நமக்கு ரொம்ப பெரிய புண்ணியத்தை தரும், நம்ம மனதை பக்குவப்படுத்தும். உண்மையை சொல்லணுன்னா இப்போ நான் இதை ரீட் பண்ணுறேன். இதை ரீட் பண்ணதுலேருந்து எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. கோபம், அகங்காரம், ஆணவம், நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஈகோ, இது எல்லாமே தன்னால் நம்மளை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் எனக்கே சேஞ்சஸ் தெரியுது. இதை கேளுங்க, நம்மளும் நம்மளை பண்படுத்திக்கலாம். முன்னோர்கள் சொல்லி வச்ச கதைகளும் சரி, அது உண்மையாக நடந்ததா இல்லையான்றது தெரியல. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அதனால் அவங்க எந்த வழியை பின்பற்றினாங்களோ அந்த வழியை நம்மளும் பின்பற்றுவோம். எல்லாம் நன்மைக்கே. இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் யுதிஷ்டனும் திரௌபதியும் தங்கள் மண்டபத்தில் உரையாடி கொண்டிருந்தாங்க. இனிமையாக உரையாடி கொண்டிருந்தாங்க. ஒரு அவசர நெருக்கடியை முன்னிட்டு அர்ஜுனன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுக்க யுதிஷ்டனும் திரௌபதியும் இருக்கிற மண்டபத்தின் வழியாக அவங்க இருக்கிறது தெரியாமல் மற்றொரு அறைக்கு விரைந்து சென்று போயிட்டான். வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம்தான் அவங்க எங்கே இருக்கிறதையே அவனுக்கு புரிஞ்சது. சகோதரர்கள் தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கையை அர்ஜுனன் மீறியபடியால் ஓராண்டுக்கு நாட்டை விட்டு வெளியேற கடமைப்பட்டவன் ஆனான். அதன் பொருட்டு 4 சகோதரர்களிடமும் விடைபெற்று செல்ல வந்தான். அதுக்கு ஏன்னா அவங்க போன பகுதியில் நம்ம பார்த்தோம், அவங்க 4 பேர் அந்த 5 பேரும் அவங்களுக்குள்ள சகோதரர்கள் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. யாரும் திரௌபதி கூட தனிமையில் இருக்கும்போது மற்றவங்க யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி நேர்ந்தது அப்படின்னா யார் அந்த தவறை செஞ்சாங்களோ அவங்க ஒரு ஆண்டுக்கு நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ யுதிஷ்டன் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாப்புல, தர்மர், நீ உன்னோட கடமையை தானே செய்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்த. நீ அந்த மண்டபத்தின் வழியாக சென்றது எனக்கும் திரௌபதிக்கும் எந்தவித இடையூறும் இல்லை. நீ எங்கள் முன்னிலையில் சென்றதை நாங்கள் ஆட்சேபம் எதுவும் செய்யலை. அதனால் நாட்டை விட்டு நீ ஒரு வருட காலம் வெளியே போவேனா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன், நமக்கிடையில் நாம் வச்சு கொண்டிருந்த சட்டத்திட்டங்களை ஏதோ ஒரு சின்ன காரணத்தை சொல்லி மீறலாகாது. நாம் தர்மத்துக்கு உட்பட்டே ஆகணும். அதனால் நான் அதை யாத்திரையாக செல்கிறேன்னு புறப்பட்டு சொல்கிறான். நாடெங்கும் தீர்த்த யாத்திரை செய்கிறான். தென் பகுதியில் உள்ள காவிரியில் நீராடினாங்க. அங்கேருந்து காவிரிக்கு வந்திருக்கான் பாருங்கங்க. இந்திரபிரஸ்தத்துலேருந்து தென்குமரியை அடைஞ்சு மேற்கு கரையோரமாக வடதிசை நோக்கி அவன் போகிறானான். காவிரி ஆறில் நீராடி
குமரிமுனையை அடைகிறானா. அடைஞ்சு மேற்கு கரையோரமாக இப்போ இருக்க சொல்கிறீங்கல்ல, மேற்கு கரையோரமாக போய் வடதிசையை நோக்கி அவன் போகிறானான். மேற்கு கரைனா எதுன்னு நினைக்கிறீங்க? கேரளா பார்டருங்க. அந்த வழியாக போய் வடதிசையை அடைகிறானான். பிரபாசா என்னும் இடத்துக்கு அவன் வந்தபோது அங்கே சன்னியாசி போல் மாறு வேஷம் பூண்டு கொண்டு ஒரு ஆழ மரத்தடியில் அமர்ந்திருந்தானாம். கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அந்த சன்னியாசியை சந்திக்க அங்கே வந்து சேர்ந்தாராம். சுபத்ரா இன்னும் கன்னிகை, கிருஷ்ணனுடைய சகோதரி. கிருஷ்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த அம்மா பேர் வந்து சுபத்ரா. அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்பது அர்ஜுனனுடைய விருப்பமாக இருந்ததாம். சுபத்திரையும் அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ள விருப்பத்தோடு தான் இருந்தாங்களாம். இவங்க 2 பேரோட மனப்பாங்குகளையும் கிருஷ்ணனுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்துச்சான். அதனால் அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான திட்டம் ஒன்று கிருஷ்ணன் வகுக்கிறாரு. முதல்ல விஷயத்தை குந்தி தேவியிடமும் யுதிஷ்டன்ட்டையும் சொல்லி அவங்களோட சம்மதத்தை வாங்கிக்கிட்டாராம். அதுக்கு பிறகு சன்னியாசி வேடம் அணிந்த அர்ஜுனனை தனது நாட்டுக்கு அழைத்துட்டு போகிறாராம். கிருஷ்ணனின் மூத்தவனாகிய பலராமன் அர்ஜுனனை ஒரு துறவின்னு நம்பிட்டாராம். நம்பி சன்னியாசி வரவேற்று அவர் தங்குறதுக்கு பலராமன் ஏற்பாடு செஞ்சாராம். சன்னியாசிக்கு பணிவிடைகள் செய்ய தனது தங்கை சுபத்திரையை நியமிக்கிறாராம். பார்த்துக்கங்க நம்மால் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு. பொருத்தமான சூழ்நிலை தானாக அமைந்ததை எண்ணி கிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைந்தாராம். எப்படி அவர் ஒரு சன்னியாசியாக மாறு வேடத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு சுபத்திரையை வந்து நியமித்தாராம் கிருஷ்ணன். சரிங்க, இந்த கதை, இந்த மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி 47 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் பின்தொடருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய இது மாதிரி கதைகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழு கதையும் கேளுங்க. நம்ம வந்து எவ்வளவோ பிஸியான உலகத்தில் இருக்கோம். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுடைய நம்ம வந்து ஃபிசிக்கலாக எவ்வளவோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மனதுக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி வேணும்னா இந்த மாதிரி கதைகளை கேட்குறது மூலமாகவும் யோகா, தியானம் இது போன்ற மெடிடேஷன் பண்ணுற மூலமாகவும் தான் வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆக முடியும். நம்ம மைண்டை எப்பயுமே புத்துயிர் பெற செய்யணும் அப்படின்னா இது போல் கதைகளை கேளுங்க. நீதிநெறி கதைகள், நன்னெறி கதைகள், நம்ம பெரியவங்க சொல்லி வச்ச புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் கேளுங்க. இது சமயம், மதம் எல்லாத்தையும் கடந்து பொதுவானது தாங்க பகவத்கீதை. அதனால் கிருஷ்ணர் அதில் என்ன சொல்லியிருக்காரோ அது எல்லா மதத்துக்கும் பொதுவானது தாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுமே ஒன்று தாங்க. ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு த ரூம். பாதைகள் வேறு, ஆனால் சென்றடைகிற இடம் ஒன்று தான். இறைவன் வந்து நிச்சயமாக ஒளி ரூபத்தில் தான் இருக்கான். நம்ம பார்க்குற விதங்கள், கண்ணோட்டங்கள் தான் வேறு வேறு. நீ முருகான்னு சொல்லி கூப்பிட்டேன்னா முருகன் வருவான். நீ கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிட்டா கிருஷ்ணன் வருவான். பெருமாளேன்னு சொன்னால் பெருமாள் வருவார். ஜீசஸ்ன்னு சொன்னால் ஜீசஸ் வருவார். அல்லான்னு சொன்னால் அல்லா வருவார். அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், நல்லதே செய்வோம், நல்லவற்றையே நினைப்போம். சரிங்க, வேறொரு பகுதி கதையோட உங்களை நான் வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கங்க.